யார்கிட்ட கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறாரோ அவர்கள் கர்த்தர் யார் என்று தெரிந்த பிறகும் அவரை நீங்களும் நானும் அக்னாலேஜ் பண்ணாமல், ரெக்கக்னைஸ் பண்ணாமல், இவர்தான் கர்த்தர் என்று நாம் சொல்லாமல் நம்முடைய பார்வைக்கு வேற விஷயங்களை கர்த்தராக தேவனாக பாவித்து வைத்தால் கர்த்தர் அந்த விஷயத்துல பிரியமா இருக்க வாய்ப்பில்லை. கர்த்தர் இப்படி வசனப்படுகிறார், கர்த்தர் இப்படி சந்தோஷப்படுகிறார், கர்த்தர் இப்படி துக்கம் கொள்ளுகிறார் என்று நீதிமானுக்கு மாத்திரம்தான் அதை உணர முடியும். உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் தான் கர்த்தர் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? என்னுடைய தேவன் தான் கர்த்தர், என்னுடைய கர்த்தர் தான் தேவன் என்பதை ஒரு நீதிமான் உங்களுக்கு நிரூபிப்பான். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்திற்கு எப்போதும் பயங்கரமான பலன் உண்டு. என்ன அந்த பலன்? உங்களுடைய ஜெபம் அதிக வல்லம் உள்ளதா இருக்கிறது. மலையை பார்க்கலாம், நெருப்பை பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் பண்ற ஜெபத்தில் பொருத்தனை நிறைந்த அந்த பொருத்தனையில் அவருக்கு மகிமை சேருமே. ஆனால் ஒட்டுமொத்த இயற்கையின் வல்லமை ஒரு நீதிமானுடைய ஜெபத்திலே அடங்கும். James Epistle chapter 5 13 to 18 13-18 வசனங்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. God is pleased with the righteous prayer. God is displeased doubtful and lustful prayer. தேவன் நீதிமானுடைய ஜெபத்தில் ரொம்ப பிரியமா இருக்கிறார். கர்த்தர் சந்தேகம் உள்ள ஜெபத்திலும் இச்சை நிறைந்த ஜெபத்திலும் பிரியப்படுவதல்ல, அது அவருக்கு व्यसனத்தை ஏற்படுத்துகிறது. நீதிமானுடைய ஜெபத்திலே கர்த்தர் பிரியமா இருப்பதற்கு காரணம், நீதிமான் தான் ஜெபிக்கிற வண்ணமாகவே நடந்து கொள்கிறவன். நீதிமான் தன் ஜெபம் பண்ணினதற்கு ஏற்றபடி தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி தன்னுடைய ஜெபத்திற்கு மாறாக தன்னுடைய வாழ்க்கையை திசை திருப்புகிறவன் அல்ல. அப்படியாப்பட்ட ஜெபத்திலே கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறதை நான் போன வாரத்திலே வசனம் 16 வைத்து உங்கள் மத்தியிலே நிரூபித்தேன். நீதிமானுடைய ஜெபத்தில் தான் கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். காரணம், நீதிமான் தான் பண்ண ஜெபத்திற்கு ஏற்றபடிதான் அவன் வாழ்கிறான். தான் பண்ண ஜெபத்திற்கு ஏற்றபடிதான் பேசுகிறான். ஜெபத்திற்கு ஏற்றபடிதான் அவனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் கிரியைகளும் தியானமும் திட்டமும் ஆலோசனையும் சகலமும் தன்னுடைய ஜெபத்திற்கு ஏற்றபடிதான் அவன் நடத்தி கொண்டு வருகிறான். ஆகையால் தான் நீதிமானுடைய ஜெபத்திலே கர்த்தர் ரொம்ப பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் சந்தேகமுடையவனுடைய ஜெபமும், சந்தேகமுடைய ஜெபம் என்றால் பேர் கிறிஸ்தவர்கள் ஒரு மனப்பாட பண்ணி ஜெபிக்கிற ஜெபம், மக்கள் கேட்கும்படியாக ஏறிடுகிற ஜெபம். இந்த டிவில நீங்க பாக்குறீங்க இல்லையா, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், அந்த மாதிரி ஜனங்கள் கேட்கத்தக்கதாக ஏறிடுகிற ஜெபம் எல்லாம் போலியான ஜெபம். அந்த ஜெபத்தில் கர்த்தர் பிரியப்படுவதல்ல, அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பதும் அல்ல. அது 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இச்சை உள்ளவனுடைய ஜெபத்தையும் கேட்பது கிடையாது. அந்த மாதிரி ஜெபத்தில் கர்த்தர் பிரியப்படுவது முதல்ல அவருக்கு பிரியம் இல்லை. அந்த ஜெபத்தை கேட்பதற்கு அவருக்கு பிரியம் இல்லை. கர்த்தரிடத்திலிருந்து அவன் எதையாகிலும் பெறலாம் என்று எண்ணாதிருக்க கடவன் என்று இதே யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நினைச்சு கூட பார்க்காத கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு ஏதாச்சும் செய்வார் என்று. சந்தேகம் உள்ள ஜெபத்திலும் இச்சை நிறைந்த ஜெபத்திலும் கர்த்தருக்கு கொஞ்சம் கூட பிரியமில்லை. கர்த்தர் விரும்புகிறது நீதிமானுடைய ஜெபத்தில். எவ்வளவு பேர் நீதிமான இருக்கிறீர்கள்? உங்களுடைய ஜெபம் கர்த்தர் பிரியப்பட வேண்டும் என்றால் அது சந்தேகம் உள்ளதா இருக்கக்கூடாது, இச்சை நிறைந்ததா இருக்கக்கூடாது. இந்த 2 விதமான ஜெபத்திலே கர்த்தர் பிரியப்படுவதல்ல. கர்த்தர் பிரியப்படுவது நீதிமானுடைய ஜெபம். ஏன்? நீதிமானுடைய ஜெபத்திலே நீதிமான் உண்மை உள்ளவனா இருக்க பதங்களா வைத்து போன வாரத்திலே சொல்லி முடித்தேன். நீதிமான் தான் பண்ண ஜெபத்திற்கு ஏற்றபடி கிரியை செய்கிறான். நீதிமான் பண்ண ஜெபத்திலே கர்த்தருக்கு பிரியம் இருப்பதற்கு காரணம், அந்த ஜெபத்திலே அவன் பொருத்தனை செய்கிறான். அவன் வாஸ்,
அவன் பொருத்தனைகள் இடுகிறான். நீர் அடியனுக்கு இது செய்ததானால் இந்த ஒரு ஜெபத்தின் பதிலிலே அடியேன் இது உமக்கு செய்வேன் என்று அவன் அந்த ஜெபத்திலே ஒரு பொருத்தினை ஏறுகிறபடியால் கர்த்தர் நீதிமானுடைய ஜெபத்திலே ரொம்ப பிரியமா இருக்கிறார் என்பதை போன வாரத்தில் உங்கள் மத்தியிலே அடியேன் நிரூபித்தேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அடியனை ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். யாக்கோபு 5:16 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. 15 மூப்பர்கள் ஏறெடுக்கும் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சித்தது. மூப்பர்கள் விசுவாசத்தில் ஜெபித்தார்கள். 15 வசனம் 16 நீதிமான் ஏறெடுக்கிற ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சித்ததாக வசனம் 15 சொன்ன பிறகு 16 நீதிமானுடைய ஜெபம் அதிக பலனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேல சொல்லப்பட்ட காரியங்கள் போதுமான உங்கள் மத்தியில் போய்த்தபடியால் அடின் இன்றைக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா போற ஒரே ஒரு குறிப்பிட்ட வார்த்தை, அது என்னது? நீதிமானுடைய ஜெபத்தில் அதிக பலனுள்ளது என்பதன வார்த்தைக்கு அர்த்தம். அக்கம்ப்ளிஷஸ் மச். என்னது அதிக பலன் உள்ளது? நீதிமானுடைய ஜெபம் பலனுள்ளதா இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த பலன் யாருடைய பலன்? அந்த பலன் என்ன செய்கிறது? இந்த ரெண்டு விஷயத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் இன்றைக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீதிமானுடைய ஜெபம் அதிக பலனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக அந்த பலன் யாருடையது? அந்த பலன்ல அடங்கி இருக்கிற காரியம் என்ன செய்கிறது அந்த பலன்? வசனம் 17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. 2ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் விசுவாசத்திற்கு ஒப்பிட்டு அவருடைய விசுவாச வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. இதே 5ஆம் அதிகாரத்தில் யோபு வசனம் 11 இத பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசத்திற்கு பிரத்யட்சமாக இருப்பது ஆபிரகாம், விசுவாசிகளுடைய பொறுமைக்கு ரொம்ப துஷ்டாந்தமாக பிரத்யட்சமாக இருப்பது யோபு. எலியா எதற்காக இருக்கிறார்? எதற்காக யாக்கோபு வசனம் 17 எலியா பற்றி பேசுகிறார்? 14 சொல்லப்படுற மூப்பர்களுக்கு எலியாவை ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறதா? அல்லது மூப்பர்கள் ஏறெடுத்த விசுவாசம் உள்ள ஜெபத்திற்கு எலியாவை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதா? அல்லது வியாதிப்படிக்கான ஒரு விசுவாசியை பற்றி சொல்லப்படுது 13-14 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அந்த வியாதிஸ்தனுக்கு எலியாவை ஒப்பிட்டு யாக்கோபு இந்த இடத்துல பேசுறாரா? அல்லது நீதிமான் என்று சொல்லப்படுத அந்த நீதிமானுக்கு எலியாவை யாக்கோபு ஒப்பிட்டு பேசுகிறாரா? அல்லது நீதிமானுடைய ஜெபம் அதிக பலனுள்ளதா இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பலனுள்ள ஜெபத்திற்கு எலியாவுடைய ஜெபத்தை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதா? வாட் இஸ் ஜேம்ஸ் கம்பேரிங் எலிஜா டு? யாருக்கு ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கிறார் எலியாவை இந்த இடத்துல யாக்கோபு? மூப்பர்களையா? மூப்பருடைய விசுவாசம் உள்ள ஜெபத்தையா? அல்லது வியாதி படிக்கான ஒரு விசுவாசியா? அல்லது நீதிமான் என்று சொல்லப்படுற அந்த நீதிமானுக்கு அடுத்த வாழ்வையா? அல்லது நீதிமான் எடுத்த பலனுள்ள ஊக்கமுள்ள ஜெபம் என்று சொல்லப்படுது அந்த ஊக்கமுள்ள ஜெபத்தின வந்த பலனையா? எதை எலியாவை இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பேசி கொண்டிருக்கிறார்? ஆபிரகாமை பத்தி பேசின, யோபை பத்தி பேசின பூர்வ பிதாக்கள் இவர்கள். ஆபிரகாம் யோபு எல்லாமே பழைய ஆட்கள். ஆபிரகாம் முந்தி யோபு இருந்திருக்கலாம், அல்லது ஆபிரகாமுடைய காலகட்டத்தில் யோபு இருந்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் யூதருடைய முதல் பிதா. ஏன் சாமுவேலை பத்தி பேசவில்லை? தாவீதை பத்தி பேசவில்லை? எதற்காக எலியா பத்தி பேசினார்? எலியா பத்தி பேசுவதற்கான காரணமே வசனம் 16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எலியா தனக்கல்ல ஜெபித்தது, எலியா மற்றவர்களுக்காக ஜெபித்தார். முதலாவது விஷயம், நீங்கள் நானும் எப்போதும் நமக்காக ஜெபிக்கிறோம், அது தவறு கிடையாது. ஆனால் வேத வாக்கியம் வசனம் 14 சொல்வது ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசிகளே, எனக்கு இன்னொரு விசுவாசி ஜெபிக்க வேண்டிய கட்டாயம் என்று நீங்கள் சொல்லாதீங்க, தயவு செய்து, தப்பு அது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்.
சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரன் முதற்கொண்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஸ்வஸ்தம் அடையும்படிக்கு முதலாவது நம்முடைய பாவங்கள், ஒரு விசுவாசிக்கிறதுமாய் ஒரு விசுவாசி அல்லது ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசிக்கிறதுமாய் ஏதாவது பாவங்கள் குற்றங்கள் செய்ததே ஆனால் அதை முதலாவது அறிக்கையிட வேண்டும். அவிசுவாசத்தில் அவங்களோட கூட நடந்ததே ஆனால் அப்படி அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். அது ரொம்ப அவசியம். அது விசுவாசிகள் வந்து எனக்கு யாரும் ஜெபிக்க வேண்டியதில்லை, இன்னொரு விசுவாசி எனக்கு ஜெபிக்க வேண்டியதில்லை, நான் ஜெபிச்சாலே என் கர்த்தர் கேட்பார், அது தவறு கிடையாது, தப்பு இல்லை. இது உண்மைதான். ஒரு நீதிமான் ஏறுகிற ஜெபத்திற்கு கர்த்தர் அதிக பலனுள்ளதாய் அந்த ஜெபத்தை மாற்றுகிறார். கீழே பார்க்கலாம். ஆனால் நீதிமான் ஜெபிப்பது தனக்காக மாத்திரமல்ல, நீதிமான் எப்போதும் ஜெபிப்பது மற்றவர்களுக்காக தான். அந்த விஷயத்தில் எலியா ரொம்ப அருமையாக பொருந்துகிறார். எலியாவுடைய ஜெபம், எலியா பத்தி இந்த இடத்துல தேவாவினருக்குள்ளாக யாக்கோபு அவருடைய பேரை இழுக்கத்தக்கதாக அவர் மனதில் தேவாவினர் தோன்ற பண்ணத்தக்கதான காரணமே வந்து எலியா தனக்காக ஜெபிக்கவில்லை. அவர் தனக்காக ஜெபித்தார். எப்போ தெரியுமா? தன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும்படியாக தான் ஒரு கர்த்தரிடத்தில் கேட்டார். 9 அதிகாரத்தில் 1 ராஜாக்கள். அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை. அவர் நடந்து நடந்து இஸ்ரவேல் மேலிருந்து கீழே பியர்ஷெபாவை தாண்டி எந்த இடத்துல மோசையோடு கூட கர்த்தர் பேசினாரோ அந்த ஓரேப் என்பதான மலைக்கு அவர் பயந்து போறார். அவர் பயந்து போகும் பொழுது போற வழியில வந்து அவர் சரீரத்துல பலன் குன்றி போய் அவரால் நடக்க முடியாமல் ஒரு மரத்து கீழே அவர் வந்து படுகிறாரு. படுகிறதுக்கு முந்தி கர்த்தர் சொல்ற வார்த்தை, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் என்று அவர் தனக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபித்த ஜெப குறிப்பு என்னவென்றால் தன்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான். மற்ற நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால் எலியா பண்ண ஜெபம் தனக்காக அல்ல, எலியா பண்ண ஜெபம் மற்றவர்களுக்காக. நீதிமான்களே, நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதிலே தவறே கிடையாது, தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஒரு நீதிமானுடைய ஜெபம் எப்போதும் முதலாவது மற்றவர்களுக்காக, கூட இருக்கிற விசுவாசிகளுக்காக, குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காக, வசிக்கிற சமுதாயத்திற்காக. நீதிமானுடைய ஜெபமே வந்து முதலாவது மற்றவங்களுக்காக தான் ஏறெடுப்பான். இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எலியாவை அவர் எடுப்பதற்கு காரணம், முதலாவது எலியா மற்றவர்களுக்காக ஜெபித்தார். இரண்டாவது காரணம், எலியாவுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருந்தது. எலியா அநேக காரியங்களுக்காக ஜெபம் செய்தார். எலியாவுடைய ஜெபம் அதிக பலனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக. ஏன் மோசையுடைய ஜெபத்துல பலன் இல்லையா? 10 வாதைகளை பயங்கரமாய் அனுப்பி அற்புதங்கள் மீது அற்புதங்களை செய்து ஜனங்களை பிரமிக்க செய்தாரே மோசே, அவருடைய ஜெபத்தில் பலன் இல்லையா? பலன் இருந்தது. இங்கே எலியாவை எடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? முதலாவது எலியா மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நீதிமானா இருந்தது மாத்திரமல்ல. வசனம் 17 எலியா என்பவன் நம்மை போல, என்ன வார்த்தை? பாடுள்ள மனுஷன். வா, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். எதற்காக பாடுள்ள மனுஷன் என்ற இடத்துல எலியா பத்தி பேசினார்? அதற்கு காரணம் வசனம் 16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமானாக வசனம் 17 வந்து எலியா பத்தி பேசுவதற்கு முந்தி எலியா பத்தி அறிமுகப்படுத்துவதே, அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன். எலியா நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி ஒரு தேவதூதன் அல்ல. இஸ் நாட் அ சூப்பர் ஹியூமன். அவர் ஒரு தேவதூதன் அல்ல. ஆனா எலியா பத்தி சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அவரை சூறாவளி காற்றானது வந்து எடுத்துக்கொண்டு போனது. நடுவுல எலியாவும் எலிஷாவையும் பிரிக்கத்தக்கதான அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் வந்து பிரித்தது. அவர் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆகையால் அவரை பார்க்கும் பொழுது உண்மையிலே அவர் சூப்பர் ஹியூமன் தான். அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன் அல்ல. மெய்யாகவே அவருடைய முடிவை பார்க்கும் பொழுது மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 2 விஷயம் எலியாது. ஒன்று அக்கினி, இல்லைனக்கா தண்ணி. மழையை பெய்யாமல் நிறுத்துவது, இல்லாவிட்டால் அக்கினியை வானத்திலிருந்து வரவழைக்கிறது. இந்த 2 விஷயம் எலியாவுக்கிட்ட இருந்தது. 2மே ரொம்ப வல்லமை உள்ளது, அக்கினியும் தண்ணீரும். மோசை எடுத்துக்கொண்டால் இது வந்து 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் வைத்து ஒரு 3 வாரத்துக்கு முந்தி உங்கள் மத்தியிலே போய்த்திருந்தேன். புதன்கள் மாறாதான் இல்லை. 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுற அந்த 2 சாட்சிகள் யார் என்று பார்க்கும்போது ஒன்று மோசே, ஒன்று எலியா.
மறுபடியும் தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு கிறிஸ்துடைய 7 வருஷ உபத்திரம் தொடங்குவதற்கு முந்தி முதல் 3 வருஷம் எலியாவும் மோசையும் நிற்பார்கள். மறுபடியும் அவர் வர போறாரு. திருப்ப ஒரு 3 வருஷம் மழை இல்லாம பண்ண போறாரு. மறுபடியும் அக்கினி உள்ள காரியங்கள் வெளிரங்கமாக போகிறது. இருக்கிற தண்ணீர ரத்தமாக போகிறது. காரணம் மோசே இருக்கிறாரு. வசனம் 17 என்பவன் நம்மை போல பாடுள்ளவன். ஹொமாயோ பதேஸ் என்பதான கிரேக்க வார்த்தை, ஹொமாயோஸ் என்பதான வார்த்தைக்கு ஹோமோ, ஹோமோசெக்சுவல், ஹெட்டரோசெக்சுவல். ஹோமோன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அந்த ஹொமோயோபத்தேஸ், ஹொமோயோஸ் என்பதான கிரேக்க வார்த்தையில் தான் ஹோமோன்ற ஆங்கில வார்த்தையை டிரைவ் பண்ணியிருக்கிறாங்க. ஹோமோன்ற வார்த்தைக்கு என்ன? சேம், சிமிலர். அதான் தான் ஹோமோசெக்சுவல் பாவன்றது. ஆண்கள் ஆண்களை ஒரே சேம் செக்ஸாக இருக்கிறவங்க வந்து திருமணம் செய்யக்கூடாது. அந்த ஹோமோன்ற வார்த்தைக்கு அர்த்தமே வந்து சேம். இந்த இடத்துல எலியா நம்மை போல பாடுள்ளவன் என்று சொல்லத்தக்கதாக நம்மை போலன்ற வார்த்தைக்கு அர்த்தமே வந்து எலியா நம்மை போல இரத்தமும் மாம்சமும் சதையும் எலும்பும் நரம்பும் உள்ள ஒரு மனுஷன். அவர் ஒரு தூதன் அல்ல, அவர் ஒரு எந்திரம் அல்ல. அவருடைய வாழ்க்கையில பிரம்மாண்டமான பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அவர் நம்மை பார்க்கல ஒரு படி மேலே என்று நீங்கள் யாருமே எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வேற பயங்கரமுள்ள பலத்த செய்கைகள், தேவ பலன் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் அவர் ஏதோ எக்ஸ்ட்ராடினரியா பிறந்ததுனால கிடையாது. அதற்கு காரணம் அவர் நீதிமான். நம்மை போல பாடுள்ள மனுஷன், நம்மை போல அனுபவம் உள்ளவன். எலியாவுக்கு பிறந்த இடம் ஒன்று இருந்தது, டிஷ்பே. எலியாவுக்கு பெற்றோர்கள் இருந்தார்கள். எலியாவுக்கு பசிதாகம் உண்டான காகங்களை கொண்டு கர்த்தர் போஷித்தார். எலியாவுக்கு நீதியின் கோபம் இருந்தது. அதனால தான் 450 பேல் தீர்க்கதரிசிகளை வெட்டி போனார். எலியா நம்மை போல யாரு? பாடுள்ள மனுஷன். எலியா யாருக்கு பயந்து ஓடினா? அப்படி எசபெல் சாதாரணமான லேடி கிடையாது. எசபெலை பார்த்து பயந்து நடுங்கினான் எலியா. அதை பார்க்கும்போது தெரியுது, ஓ இவரும் நம்ம கேட்டகரி தானா? ஆமா, அவரும் நம்ம கேட்டகரி. அவரது செயலை பார்த்தா ரொம்ப பயங்கரமாகுது. அதற்கு காரணம் வந்து அவர் ஏதோ எக்ஸ்ட்ராடினரியா பிறந்தனாலையோ இல்லை நம்மள்ட்ட இல்லாத ஏதோ அவர்கிட்ட இருக்கிறதுனாலே கிடையாது. அவரும் நம்மை போல பாடுள்ளவன் தான். ஆனால் அவர்கிட்ட இருந்த ஒரு பலன், தேவ பலன், சொல்லப்படுற அதிக பலன் கொடுக்கிற தேவ பலன் இருந்ததுக்கான காரணமே வந்து அவர் நீதிமானா இருந்து நீதிமான் ஏறிடுகிற மற்றவர்களுக்கு எடுத்த ஜபத்தில் இருக்கிற காரியம்தான். மற்றபடி அவர் இயற்கையா பொருந்தால, மாம்சிகமாய் பொருந்தால, அவருக்கு பிறப்புல இருந்து ஏதோ ஒரு பெரிய ஆச்சரியம் உள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கிடைத்ததாக நாம் பாவித்துக் கொள்ளக்கூடாது. சிம்சோன் போல. வசனம் 17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ளவனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நன்றாக கவனிக்க வேண்டும், மழை நமக்கு ரொம்ப அவசியமானது. எலியா குறைஞ்சது 7-8 அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். முதலாவது மழை பெய்யக்கூடாதுன்றது, அதுக்கப்புறம் ஒரு விதவை வீட்டில் போயிட்டு மாவையும் எண்ணெயும் பெருக செய்வது, அதுக்கப்புறம் அந்த விதவையுடைய பையன் செத்து போயிடுறான், அவனை உயிரோட எழுப்புவது, அதுக்கப்புறம் திருப்ப மழையை பெய்ய பண்ணுவது. 4 அற்புதங்கள். அதுக்கு நடுவில் கர்த்தர் பலி அங்கீகரிக்கத்தக்கதாக அக்கினிமயமாக வந்து பலி நக்கி கொண்டு போடுவதெல்லாம் வாசிக்கிறேன். 5வது, அதன் பிறகு 2 முறை அக்கினி வந்து 50 போர் வீரர்களையும் 50க்கு அதிபதியாக இருந்தவனையும் கொன்று போட்ட சம்பவங்கள். இப்படி குறைஞ்சது 7-8 அற்புதங்களை எலியா செய்திருக்கிறார். அதுல இந்த மழை வருதும் மழை வராம போற சம்பவத்தை மாத்திரம் யாக்கோபு எடுத்திருக்கிறார். ஆனா எலியா கருத்தாய் ஜெபம் பண்ண காரியங்கள் ரொம்ப இருக்கிறது அவருடைய சம்பவங்களில பார்க்கும் பொழுது. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப அற்புதவனமாய் பரத்திற்கு சூறாவளி காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பவம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு காரியம் அது. ஆகையால் தான் எலிஷா சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு உம்முடைய ஆவி இரட்டிப்பாக வேண்டும். ஆகையால் தான் எலியா பண்ண அற்புதங்களை பார்க்கிலும் எலிசா பண்ண அற்புதங்கள் டபுள். எதற்காக மழை பெய்யாதபடிக்கு அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். திருப்ப அவன் ஜெபம் பண்ணும் பொழுது மழை வந்தது. எதற்காக? மழை சம்பவம் இந்த இடத்துல யாக்கோபு எடுத்திருக்கிறார். மழை எவ்வளவு அவசியம் தெரியுமா? அவர் தான் சொல்லியிருக்கிறார். 5ஆம் வசனம் 7 வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமாலும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை
அடைய வேண்டும் என்று, அதே நற்பலன் என்ற வார்த்தையை 18 இல்லையா, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. 7 வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். மழை என்பது ரொம்ப அவசியம். பூமி கனி கொடுக்க வேண்டும் என்றால் மழை ரொம்ப அவசியம். அவசியமான மழையை நீதிமானாகிய எலியா தன்னுடைய நீதி உள்ள ஜெபத்தை மழை வராத அளவுக்கு பண்ணி விட்டாரு. அது நல்ல விஷயமா? இப்பொழுது நாம் கொஞ்சம் எலியா பத்தி பார்க்க இருக்கிறோம். ராஜாக்கள் 17:1, கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாவை நோக்கி, இதுதான் இவருடைய இன்ட்ரோடக்ஷன். இவர் என்னன்றது பொதுவா 1 நாளாகம் 2 நாளாகமத்தில் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் சொல்லப்படாத தகவல்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும், அங்கே சொல்லப்படாத தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் எலியா பற்றி அங்கே ஒன்றுமே சொல்லப்படல, ஒரே ஒரு சம்பவத்தை தவிர. அதனால எலியா யாரு, என்னென்ன அவருடைய பின்னணி என்னன்றது நம்மளுக்கு ஃபுல் இன்ட்ரடக்ஷன் அவரை பற்றி கொடுக்கப்படல. 16 ஒரு சம்பவம் நடக்குது. 14 அதிகாரத்தை இப்போ நான் வாசிப்பேன். 14 அதிகாரம் அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே 17 அவரை பற்றி தேவாவின் அறிமுகப்படுத்துவது, கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாவை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். வந்த உடனே இந்த வார்த்தையை சொல்லிவிட்டாரு. நான் சொல்லும் வரைக்கும் இந்த பூமியிலே, இஸ்ரவேல் தான் இந்த பூமியில நாட்டில் மழை பெய்யவே பெய்யாது என்று ரொம்ப திட்டவட்டமாக எலியா இந்த இடத்துல சொல்லுகிறார். இது சொல்வதற்கு முந்தி, கீழே போவதற்கு முந்தி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். மழை பெய்வதற்கு முந்தியும் மழையை நிறுத்தின பிறகும் மழை பெய்வதற்கு முந்தி 3 வருஷத்திற்குள்ள 2 சம்பவங்கள் அடங்கியிருக்கிறது இதே 17ஆம் அதிகாரத்தில். ஒன்று, நான் உங்களுக்கு சொன்ன வண்ணமாகவே புறஜாதியாக இருக்கிற ஒரு விதவை ஸ்திரீயை அவர் போஷிக்கிற சம்பவம், பிறகு அந்த விதவை ஸ்திரீயுடைய மரித்து போன மகனை உயிர்ப்பிக்கிற சம்பவமும், இந்த 2 மழையை நிறுத்தின பிறகும் மழை பெய்வதற்கு முந்தி நடுவில் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நடுவில் நடந்த சம்பவத்தை மாத்திரம் யாக்கோபு குறிப்பிடாமல், மாறாக எலியா மழையை பெய்கிற சம்பவம், மழை நிறுத்தினதும் மழையை பெய்ய பண்ண யாக்கோபு குறிப்பிட்டிருக்கிறார். நடுவில் இருக்கிற அந்த 2 சம்பவத்தை மாத்திரம் யாக்கோபு குறிப்பிடவில்லை. காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓகே, முதலாவது, மழை என்பது நமக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு இருக்கிற தண்ணி வரனாலே உள்ள பிரச்சனைனாக்கா, மழை வராமல் போனால் தான் தெரியும் உங்களுக்கு எனக்கோ தண்ணியுடைய மதிப்பு என்னான்ட்டு. அது வரைக்கும் நமக்கு தண்ணியினுடைய மதிப்பு தெரியாது. ஸோ 3 வருஷம் அந்த காலகட்டத்தில் நீங்களும் நினைக்கிற மாதிரி எந்த விதமான இரிட்டேஷனோ பைப் கனெக்ஷன் அந்த அளவுக்குலாம் இல்லை. கரை பள்ளங்கள் அதில் இருக்கிற தண்ணீரை தான் பிடித்து குடிக்க வேண்டும். அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஏதாச்சும் டேம் இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் குளங்கள் இருந்தது. அந்த இடத்துல நிறுவன தண்ணி தான் அவர்களுக்கு ரொம்ப அவசியமாக இருந்தது. இந்த இடத்துல எலியா அவசியம் மனுஷ வாழத்தக்கதான முக்கிய அத்தியாவசியமான மழையாகிய தண்ணீரை வராதபடிக்கு 3 வருஷம் நிறுத்தி போடுகிறார். நீதிமான் இதை செய்யலாமா என்பதான கேள்வி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கண்டிப்பாக எழும்பலாம். நீதிமான் அவன் ஏறெடுக்கிற ஜெபம் ஜனங்களுக்கு பிரயோஜனமாகுதா இல்லையா என்பதை பார்க்கிலும் நீதிமானுடைய ஜெபம் எந்த அளவுக்கு பலனுள்ளதா இருக்குது என்பதை மாற்ற கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல அவர் ஜனங்களுக்கு அவசியமான மழையை நிறுத்தி போடுகிறார். இது தப்பில்லை என்று நீங்கள் நானும் கேட்கலாம். எதற்காக நிறுத்தினார் என்பதான கேள்விக்கு முதல் பதில் கொடுக்க விரும்புகிறேன். இங்கே தான் நீதிமானுடைய ஜெபம் எப்படிப்பட்டது, நீதிமானுடைய ஜெபத்திற்கு இருக்கிற பலன் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு கொஞ்சமாதிரி புரியும். 17ஆம் அதிகாரத்தில் ஆகாவை நேரடியாக, ஆகாப் என்று சொன்னால் யார் தெரியுமா? ஆகாப் யார் தெரியுமா? ராஜா. எத்தனாவது ராஜா? 2ஆ பிரிஞ்சது நாடு ஞாபகம் இருக்குதா? மேலே இருக்கிறது இஸ்ரேல் என்றும் கீழே இருக்கிறது யூதயா என்றும் பிரிஞ்சுது. சாலமோன் தாவீது இருக்கும்போது, சவுல் இருக்கும்போது 2த்தையும் ஆண்டு கொண்டிருந்தாங்க. சாலமோனுக்கு பிறகு வந்த அவனுடைய சந்ததியுடைய காலகட்டத்தில் 2ஆக பிரிஞ்சுது. ஆகையால் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா ஜெரோபோவாம், 2வது ராஜா நடாப், 3வது ராஜா பேஷா, 4வது ராஜா இல்லா, 5வது ராஜா ஜிம்ரி, 6வது ராஜா திப்னி, 7வது ராஜா ஆம்ரி, 8வது ராஜா தான் ஏகாப். ஆகாப் கீழே விட்டுருங்க. கீழே எவ்வளவு ராஜாக்கள் இருந்தார்கள்? 20. மேல இருக்கிறது 20 ராஜாக்கள் தான். கீழே இருக்கும்பொழுது அங்கே ஜெரோபோவாம் இருக்கும்பொழுது இங்கே ரெஹோபோவாம் இருந்தான். அதுக்கப்புறம் ஆசா, அதுக்கப்புறம் அபிஜா, அதுக்கப்புறம் ஜோஷபாட், அதுக்கப்புறம் ஜெரோம், அதுக்கப்புறம் ஏஹாஸ், எஹெசாயா. அப்படி கீழே ராஜாக்களும் மேல ராஜாக்களும் கான்டெம்பரரியாக போனாங்களா என்னன்னு தெரியாது.
ஆனா கீழே 20 ராஜாக்கள், மேல 20 ராஜாக்கள். இப்ப நான் பேசப்பட்டிருக்கிறது மேல இருக்கிற ராஜாக்கள். அதுல ஆகாப் என்பவன் 8வது ராஜா. புரியுதா உங்களுக்கு? ஓகே. அந்த 8வது ராஜாவுடைய காலகட்டத்தில் தான் எலியா வந்து 17ஆம் அதிகாரத்தை திடீர்னு அவருக்கு முன்னாடி காட்சியை கொடுத்து 3 வருஷம் நான் சொல்லாம மழையே பெய்யாது இந்த பூமியில என்று திட்டோட்டமா சொல்லிடுறாரு. ஆனா நீங்க வந்து மழை பெய்யக்கூடாது என்று யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன? எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆனா மழை பெய்யாதபடிக்கு எந்த இடத்துலாவது எலியா கருத்தா ஜெபம் பண்ணினாரா என்று நீங்கள் தேடி பார்த்த சம்பவமும் ஜெபித்த வார்த்தையும் சொல்லப்படவில்லை. எதற்காக 17:1 எலியா இந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறார்? காரணம் 16ஆம் அதிகார வசனம் 32, 33. தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். 33. ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம், யார் 8 ராஜாக்களை பற்றி சொல்லப்படுது, இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். இஸ்ரவேல் என்பது யாருடைய இடம் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த இடம், கானான் தேசம். இஸ்ரவேல்ல இருக்கிற 10 கோத்திரங்கள் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள் அவர்கள். அந்த கர்த்தருடைய உடன்படிக்கையின் மக்கள் வசிக்கிற அந்த இடத்துல பால் அஷீரா என்று சொல்லப்படுகிற 2 விக்கிரகங்களை கொண்டு வந்து எருசலேம்ல எப்படி தேவாலயத்தை கட்டிட்டு தேவாலயத்திற்குள்ள அதிபரிசுத்த ஸ்தலம் அங்க இருக்கிற ஆசாரியர்களை வைத்தார்களோ அதே போல இவன் என்ன செய்தான்? சமாரியா என்பதான இஸ்ரவேலுக்கு தலைநகரத்தில், யூதேயாவுக்கு தலைநகரம் எருசலேம், சமாரியாவுக்கு இஸ்ரவேலுக்கு தலைநகரம் சமாரியா. அந்த சமாரியா ஒரு பெரிய பால்க்கு கோயிலை கட்டி அதுக்குள்ளாக பலிபீடத்தை ஏற்படுத்தி 450 தீர்க்கதரிசிகள், பாலுக்கு அஷிராவுக்கு 400 தீர்க்கதரிசிகளை வைத்து அந்த இடத்துல இப்படி விக்கிரக ஆராதனைகளை செய்வித்துக் கொண்டு வந்தான். நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அறியாத மக்கள் எது பண்ணாலும் கர்த்தர் கண்ணு மூடிடுவாரு. ஆனால் உடன்படிக்கையின் மக்கள், யார்கிட்ட கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறாரோ அவர்கள் கர்த்தர் யார் என்று தெரிந்த பிறக்கும் அவரை நீங்கள் நானும் அக்னாலேஜ் பண்ணாமல், ரெக்கக்னைஸ் பண்ணாமல், இவர்தான் கர்த்தர் என்று நாம் சொல்லாமல், விசுவாசத்தை காண்பிக்காமல், அவரை மூடி மறைத்து நம்முடைய பார்வைக்கு வேற விஷயங்களை கர்த்தராக தேவனாக பாவித்து வைத்தால் கர்த்தர் அந்த விஷயத்துல பிரியமா இருக்க வாய்ப்பில்லை. மாத்திரமல்ல, நீதிமான் அதை பார்க்கும்போது சும்மா இருக்க மாட்டான். புரியுதுங்களா? ஏன் இப்போ இது சொல்ல வந்துட்டு 17 வந்து எலியா ஏன் வந்தாரு? மேல வந்து இந்த சம்பவம் நடந்தது. எலியா வந்து 17 இது தண்ணீர் மழை வராதபடிக்கு தடை செய்ததற்கான காரணமே வந்து, நீ வசிக்கிற இந்த பூமியிலே உனக்கு மழையும் தண்ணீரும் கொடுப்பது, ஆகாரத்தை கொடுப்பது என்னுடைய கர்த்தர். அது யாருன்றது உனக்கு நல்லா தெரியும். ஆகாப், இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் யார் என்பதை. பட் யூ ஆர் நாட் அக்னாலஜிங். அதை வந்து நீ உறுதிப்படுத்த மாட்டேன்ற, அறிக்கையிட மாட்டேன்ற, ஒத்துக்கொள்ள மாட்டேன்ற. ஆகையால் நீயும் இந்த இடமும் கர்த்தருதான் சொந்தம் என்று நீ அறிக்கை பண்ணும் வரைக்கும், எலியா சொல்ற வார்த்தை, மழை 3 வருஷம் பூமியில பெய்யாது. அக்னாலஜ் ஹிம். இந்த இடத்துல நீதிமான் என்று விசுவாசி என்று சொல்லி கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில கர்த்தரா இருக்கிறார் என்று நீங்கள் நானும் அறிக்கையிடவோ விசுவாசத்தில் காண்பிக்கவோ பண்ணாமல், வேற எதையாவது கர்த்தராக நீங்கள் காண்பித்ததே ஆனால் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணாமல் கூட இருக்கிற நீதிமான் விட மாட்டான். அதை நீங்கள் அறிக்கையிட்டு தான் ஆக வேண்டும், அக்னாலேஜ் பண்ணி தான் ஆக வேண்டும். மழை நிறுத்துவதற்கான காரணம் புரிஞ்சுதா? மழை யாரால வருகிறது? வேதாமத்தின் கர்த்தரால். நீ சொல்ற பால்னால கிடையாது, அஷிரனால கிடையாது. அஷிரன்றது வந்து பெண் கடவுள். பெண்ணுடைய சரீரத்தின் வடிவா இருக்கிற ஒரு மரத்தடியை வைத்து அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். நோ, இது உலகத்தான் அறியாமல் செய்யலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா கர்த்தரை அறிந்த மக்கள், உடன்படிக்கையின் மக்கள், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. அது நிரூபிக்க வேண்டியதாகுது கூடுகிற கர்த்தருடைய நீதிமான். எப்படி? உனக்கு என் கர்த்தர் தான் கர்த்தர் நிரூபிக்கிறாரு 18 அதிகாரத்தை வர நினைப்பாங்க. என் கர்த்தர் தான் உனக்கு கர்த்தர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் உனக்கு எது பூமியில வாழ்வதற்கு அடிப்படையாக தேவைப்படுகிறதோ அது என் கர்த்தர் நிறுத்துறாரா இல்லையா பாரு என்று நிரூபிக்கிறார். அப்போது உனக்கு புரியும், என் கர்த்தரா தான் நீ வாழ்ற, அவர் தான் உனக்கு கர்த்தர் என்பதை. சில பேருக்கு வேலை கிடைச்சி பயங்கரமா சம்பாதிச்ச உடனே கர்த்தரா நான் தாப்பா உன் கர்த்தருக்கு என் கர்த்தன்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு இருக்கிறாங்க விசுவாசம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம்? என்ன எரிச்சலாவது எலியாவுக்கு என்று? எதுக்காக தெரியுமா பலகையை ஒடிச்சு போட்டாரு மோசே கன்றுக்குட்டியை பார்த்த உடனே?
நீதிமான் சும்மா இருக்க மாட்டான். கர்த்தரை கர்த்தர் என்று சொந்த மக்கள், கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ண மக்கள் அறிக்கையிட்டு விசுவாசத்தில் நடிப்பிக்காமல் போனதே ஆனால் நீதிமான் பார்த்து மௌனமா இருக்க மாட்டான். கர்த்தரை அக்னாலஜ் செய்யாத எந்த விசுவாசி பேர் உள்ளவன், கர்த்தரை அறிந்த எந்த நபரும் கர்த்தர் தான் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணாமல் போனதே ஆனால் அதை அறிக்கை பண்ணும் வரைக்கும் நீதிமான் கொடுக்கிற நீதிமான் விடவே மாட்டான். சில பேருக்கு அவங்க சம்பளம் கடவுளா இருக்குது, சில பேருக்கு அவங்க அழகு கடவுளா இருக்கிறது, சில பேருக்கு அவங்களுடைய உடைகள் கடவுளா இருக்கிறது, சில பேருக்கு அவங்க பசங்க கடவுளா இருக்கிறாங்க, சில பேருக்கு அவங்க அப்பா அம்மா கடவுளா இருக்கிறாங்க. கர்த்தர் தான் கடவுள் என்பதை நிரூபிக்காமல் விட மாட்டார். அதை நிரூபிப்பதற்கு உள்ள பூர்த்தி யார் தெரியுமா? நீதிமான். இஸ்ரவேல் நாட்டில் எலியாவுடைய காலகட்டத்தில் ஒருத்தரும் 100 பேரை வந்து பதுக்கி வைக்கிறாரு ஒரு ஊழியக்கார். அது ஆகாபுடைய வீட்டு விசாரணைக்காரன், தீர்க்கதரிசிகள் அவர்கள் அவங்கள மறைச்சு வைக்கிறார். பொதுவான மக்கள், ராஜா முதற்கொண்டு இருக்கிற ஆட்கள் யாருமே உடன்படிக்கை செய்த கர்த்தர் தான் தேவன் என்று யாருமே அறிக்கையிடவில்லை. ஆகையால் தான் மலை நிறுத்தப்பட்டதுக்கும் மலை வருவதற்கும் நடுவில் இருக்கிற சம்பவம் ரொம்ப அற்புதமான சம்பவம். எனக்கு அந்த இடத்துல தான் புறஜாதியாகிய ஒரு ஸ்திரீ, ஒரு விதவ ஸ்திரீ எலியாவின் கர்த்தர் தான் தேவன் என்று அறிக்கையிட்டார். புறஜாதி கூட மண்டியில் ஏறிச்ச தவிர இந்த காட்டுவாசிகளுக்கு மண்டியில் கர்த்தர் தான் தேவன். அது விசுவாசிங்க எப்போது அறிக்கையிடணும், அதை மாத்திடக்கூடாது, அந்த பொசிஷனை மாற்றக்கூடாது. உங்கள் பசங்களை கர்த்தராக பார்த்துறாதீங்க, உங்கள் அப்பா அம்மாவை கர்த்தராக பார்த்துறாதீங்க, உங்கள் தொழிலை கர்த்தராக பார்த்துறாதீங்க. அப்போ கர்த்தர் தான் என்று நீதிமானை கொண்டு நிரூபிக்க வேண்டியதாயிடும். அடுத்த கேள்வி, எந்த இடத்துல மழை பெய்யாதபடிக்கு மழை பெய்ய வேண்டும் என்று 2 விஷயம் ஜெபம் பண்ணதாக சொல்றார் யாக்கோபு இல்லையா? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான், பிறகு 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் மழை பெய்யும்படியாக ஜெபம் பண்ணினான், பிறகு மழை பெய்ந்தது. மழை பெய்யும்படியாக ஜெபம் பண்ணினார் யாரு? எலியா. 18 அதிகாரத்தில் 3 முறை. ஆனால் எந்த இடத்துல எலியா மழை பெய்யவே கூடாது என்று ஜெபம் பண்ணினார்? நீங்க வாசிக்கும் பொழுது தெரியாது. எக்ஸாம்பிள் 17:1 எங்க ஜெபம் பண்ணினார் என்று நான் கொஞ்சம் அதை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். எலியாத்தின் குடிகளிலே திஸ்பியான் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு, அந்த வார்த்தை பிஃபோர் த லார்ட். Now Elijah the Tishbite, who was of the settlers of Gilead, said to Ahab, as the Lord the God of Israel lives, before whom I stand. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன் என்பதான வார்த்தை அங்க சொல்லப்படுது. என்ன அர்த்தம் தெரியுமா? பொதுவா ராஜாக்கு முன்னாடி தான் ஒருத்தர் நிற்பான், யார் அங்கே என்று சொன்ன ஒன்று வந்து வேலை செய்வதற்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற தீர்க்கதரிசியாகிய எலியா நான் என்று எலியா தன்னை குறித்து கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவனாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன மீனிங் தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். 3 பேர் 18ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் ஆபிரகாமை சந்திக்க முடியாம அந்த ஞாபகம் இருக்குதா? அதுல ஒருத்தர் கர்த்தர், 2 தூதர்கள். அவர்களை சந்தித்த பிறகு ஆபிரகாம் என்ன செய்தாரு? ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? 18ஆம் அதிகாரத்தில் ஒரு கர்த்தரையும் 2 தூதர்களையும் அவர் பார்க்க முடியும். சாரருடைய அறைக்குள்ளாக போயிட்டு அவர் மாவு பிசைஞ்சு அப்பம் செய்யும்படியாகவும், ஒரு வாலிபர்கிட்ட போயிட்டு குறிப்பிட்ட ஒரு மாட்டை கொண்டு வந்து அதை அடிச்சு சமைக்கும்படியாகவும் செய்த பிறகு என்னாச்சு தெரியுமா சம்பவம்? உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த 3 பேருக்கு முன்பதாக படைத்த பிறகு ஆபிரகாம் அவர்களுக்கு முன்பதாக நின்றிருந்தான். சேம் வார்த்தை வர அந்த இடத்துல. ஆபிரகாம் எல்லாத்தையும் அவங்களுக்கு படிச்சுட்டு மரத்தின் கீழே அவங்களை உட்கார வச்சு எல்லா ஆகாரத்தையும் கொடுத்து அவங்க முன்பதாக நின்று கொண்டிருந்தான். எதற்காக? டு மினிஸ்டர், ஊழியம் செய்யும்படியாக. எலியா வந்து ஒரு பிரதான ஆசிரியனாக இங்கே சொல்லப்படவில்லை, கர்த்தருடைய தேவாலயத்தில் ஊழியம் செய்கிறவனாக சொல்லப்படவில்லை. மாறாக கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன், கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறவன் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் ஆபிரகாம் எப்படி கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தானோ சேவலை செஞ்சுட்டு திரும்ப சேவை செய்வதற்காக, அதே போல கர்த்தருக்கு முன்பதாக எதிர்த்து எலியா நின்று கொண்டிருக்கிறான். எதற்காக என்பதன கேள்விக்கு பதில் கர்த்தருக்கு சேவை செய்யும்படியாக. எப்படியாப்பட்ட சேவையை எலியா இந்த இடத்துல செய்தாரு? அங்கதான் கேள்விக்கு பதில் இருக்கிறது. இதுக்கப்புறம் நீங்க எலியாவுடைய வாழ்க்கை நீங்கள் கொஞ்சம் ஆழமா நோக்கி ஆராய்ந்து பார்த்தால், எலியா கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் எலியா கர்த்தருக்கு சேவை செய்து கொண்டிருந்தான். அதாவது எலியா ஊக்கமாய் கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தான். புரியுதா உங்களுக்கு?
எலியா ஊக்கமாய் ஜெபித்தான்ற வார்த்தை அந்த இடத்துல யாக்கோபு சொல்வதற்கு காரணமே கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற எலியா என்று எலியா பத்தி எலியா தன்னை குறித்து சொல்லும் பொழுது அதற்கான அர்த்தம் ஜெபத்தின் வடிவிலே கர்த்தருக்கு அவன் ஊழியம் செய்து கொண்டு வந்தான். நீதிமானுக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் எப்படி வசனப்படுகிறார், கர்த்தர் எப்படி சந்தோஷப்படுகிறார், கர்த்தர் எப்படி துக்கம் கொள்ளுகிறார் என்று நீதிமானுக்கு மாத்திரம்தான் அதை உணர முடியும். எப்போது ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். என்ன எலியாவுடைய ஜெபம்? கர்த்தாவே, இஸ்ரவேல் நாட்டில் ஒருவரும் உம்மை கர்த்தர் என்று அக்னாலேஜ் பண்ணாம இருக்கிறாங்க, அறிக்கையிடாம இருக்கிறாங்க, ஒத்துக்கொள்ளாம இருக்கிறாங்க. அது அவனால சகிக்க முடியல எலியாவுக்கு. அதைத்தான் அவன் ஜெபத்தில் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறான் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம். கர்த்தரோட கூட அவன் இதை குறித்து ரொம்ப ஜெபத்தில் ஊக்கமாய் வேண்டிக் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் கர்த்தர் தான் தேவன் என்று நிரூபிக்கத்தக்கதாக முதலாவது எலியா பண்ணினது மழையை நிறுத்துறாரு. 3 வருஷம் மழையை நிறுத்தின உடனே கர்த்தர் எலியாவை போஷிக்காமல் இருக்கவில்லை. எலியா எந்த இடத்துல போய் தண்ணீர் குடிக்க வேண்டும், அவருக்கு அப்பமும் இறைச்சியும் எப்படி வர வேண்டும் என்று அவர் கரெக்டாக திட்டம் போட்டிருந்தார். அப்படி கொஞ்ச நாள் 6 மாசமோ 1 வருஷமோ அவர் குறிப்பிட்ட இடத்துல அவர் அனுப்பினவருக்கு திருப்ப இதுக்கப்புறம் இங்கே தண்ணீர் வராது, பார்வையும் வராது. காரணம் ராஜா வீட்டில் இருக்கிற அப்பமும் தீந்து போச்சு, இறைச்சியும் தீந்து போச்சு. அதனால நான் உனக்கு ஒரு விதவைக்கு கட்டளை இருக்கிறேன், அந்த இடத்துக்கு போன்னு சொல்லிட்டு நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்கள் 19வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எலியாவுக்கிட்ட கர்த்தர் 2-3 முறை கேட்குற கேள்வி, எலியா இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை கேள்வியை கேட்பார் அவர் ஓரே மலைக்கு போனதுக்கு அப்புறம். ஏன்னாக்கா எலியாவுடைய காலகட்டம் 17ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்படும் பொழுது கர்த்தர் சொன்ன ஸ்பாட்டுக்கு தான் எலியா போய் கொண்டே இருந்தார். இங்கே போ அங்கே போ என்று எங்கெல்லாம் சொல்றாரோ அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போய் கொண்டிருந்தார் எலியா. முதல் முறை அந்த ஜெசபெல் ஆகாபுடைய மனைவிக்கு பயந்து கர்த்தர் சொல்லாத இடத்திற்கு ஓரே மலைக்கு ஓடி போயிடுறாரு எலியா. கர்த்தர் சொல்லாம போனபடியால் தான் கர்த்தர் எலியாவை பார்த்து கேட்கிற கேள்வி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற எலியா? உன் யாரும் இங்க வர சொல்லிந்து நான் சொல்லியே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 17ஆம் வசனம் 8-9. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். எந்த இடத்துக்கு தெரியுமா அனுப்புறாரு? இதே சம்பவத்தை என் கர்த்தர் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுறாங்க போறேன். நான் இஸ்ரவேல் நாட்டையே விட்டு சீதோனுக்கு அனுப்புறாரு. சீதோன் யாருடைய ஊர் தெரியுமா? 16ஆம் அதிகாரம் 31 16:31. அவன் என்ன வார்த்தை? சீதோனியரின் ராஜாவாகிய எப்தகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினான். சீதோன் கர்த்தர் எந்த இடத்துல எலியாவை அனுப்புறாரு? 17:9, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் எசபேலை திருமணம் பண்ணி கொண்டு சமாரியாவுக்கு கொண்டு வந்து ராணியா வைத்திருக்கிறானோ ஆகாபு, அவளுடைய சொந்த ஊர்ல இருக்கிற ஒரு விதவ ஸ்திரீயின் இடத்திலே கர்த்தர் அங்க அனுப்பின்னு இருக்கிறார். இந்த சம்பவத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசுநாதர் லூக்கா சுவிசேஷத்தில் கொஞ்சம் பேசுகிறேன், நான் வாசிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இது என்னுடைய கட்டுக்கதையால நான் இவ்வளோ சொல்லி கொண்டிருப்பது வேதத்தில் இருக்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4:24 வாசிக்கிறேன். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 25 பாருங்க. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் யார் இருந்தார்கள்? விதவைகள் இருந்தார்கள். இஸ்ரவேல கொட்டி இருக்கிறாங்க விதவைமார்கள். ஆனால் வசனம் 26, ஆயினும் எலியா சீதோனிலுள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே, எல்லாத்தின் இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. எதற்காக இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற எந்த விதவை வீட்டுக்கு அனுப்பவில்லை எலியாவை கர்த்தர்? 4:24. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எதற்காக இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற விதவைமார்கள் வீட்டுக்கு கர்த்தர் எலியாவை அனுப்பவில்லை? மாறாக புறஜாதி இருக்கிற ஊருக்கு, முக்கியமா எசபேலுடைய ஊருக்கு அனுப்பியிருக்கிறாரு. காரணம் என்ன? எலியாவை தீர்க்கதரிசியாக இஸ்ரேல் மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரேல் மக்கள் எலியாவை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம், இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் தான் தேவன் என்று அறிக்கையிடவும் இல்லை, அக்னாலஜ் பண்ணவும் இல்லை, ஒத்துக்கொள்ளவும் இல்லை. அதை நிரூபிக்கும் வரைக்கும் எலியாவுக்கு தூக்கம் இல்லை. என் கர்த்தர் தான் தேவன் என்று நிரூபிக்க வேண்டும். உங்களை நிரூபிக்க முடியுமா உங்க கர்த்தர் தான் தேவன் என்று?
உயிர் தெழுந்த இயேசுநாதர் தான் கர்த்தர் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? எப்படி நிரூபிக்கீங்க? சபிக்கிறதுனாலயா? சில பேர் ஒரே சபிக்கிறது. என்னுடைய தேவன் தான் கர்த்தர், என்னுடைய கர்த்தர் தான் தேவன் என்பதை ஒரு நீதிமான் மத்தவங்களுக்கு நிரூபிப்பான். பாக்குறியா? என் கர்த்தர் தான் தேவன் என்று நிரூபிக்கும் வரைக்கும் நீதிமான் ஓய மாட்டான். நம்மளை பார்க்கும்போது என் கர்த்தர் தான் தேவன் என்று உனக்கு சொல்ல முடியாது. ஏன்? பாடுள்ள ஒரு மனுஷனா என்ன பார்த்து உனக்கு தெரியுது. ஆனால் நீதிமான்ன்ற ஒரு ஸ்தானத்தை மாத்திரம் நீ பார்த்து என்றால், நீதிமான்ற லைஃப், நீதிமானுடைய வாழ்க்கை வந்து டைனாமிக் லைஃப். அது அவனுடைய ஊக்கமான ஜெபம் அதிக பலனுள்ளதா என்று சொல்லத்தக்கதாக அவனுடைய நீதிமானுடைய வாழ்வு பார்த்தாங்கனாக்க உலகத்தார் நடுங்கிடுவாங்க. அவ்வளோ பலனுள்ளதா இருக்கிறது நீதிமானுடைய வாழ்வு. ஆனால் மாம்சீகமா பார்க்கும் பொழுது அவர்கள் போல நம்மை போல எல்லோரும் பாடுள்ள மனிதர்களாக தான் நாம் இருக்கிறோம். கர்த்தர் இந்த ஒரு தீர்க்கதரிசியை இஸ்ரேல் மக்கள் அநேக விதேவமார்கள் இருந்தாலும் அங்க போயிட்டு அந்த விதேவமார்களை காக்கவோ அவர்களுக்கு அப்பத்தையும் எண்ணெயும் ஆசீர்வதிக்கவோ தண்ணீரை ஆசீர்வதிக்கோ இந்த தீர்க்கதரிசியாகிய எலியாவை அனுப்பவில்லை. காரணம், எலியாவை யாருமே தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஊர்ல இயேசுநாதர் சொன்னவனமாகவே. மாறாக எலியாவை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டது விக்கிரங்களை தொழுது கொண்டிருந்த ஜெசபேலுடைய ஊராளாகிய ஒரு விதவ ஸ்திரீ. அவர் தீர்க்கதரிசியாக அங்கீகரித்தாள். திருப்ப மழை பெய்யும் வரைக்கும் கர்த்தர் எவ்வளோ வருஷம் எவ்வளோ மாதங்கள் அந்த அம்மா வீட்டில் ஒரு தங்கினாரு தெரியல. அந்த அம்மா வீட்டில் தான் தங்கி இருந்தார். யாரு? எலியா. அப்படி அந்த அம்மா வீட்டில் தங்கி கொண்டிருக்கும்போது அந்த அம்மா வந்து அவருக்கு ஒரு மேலறையை கட்டி அவருக்கு ஒரு மேலே ஒரு ரூமை கொடுத்து அதில் ஒரு வசித்து கொண்டிருந்தார். என்ன பண்ணியிருந்தான்றது இந்த அம்மாவுக்கு கிட்ட தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்த அம்மாவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை நான் வாசிக்கிறேன். இப்போ அப்படி வசித்து கொண்டிருக்கும் பொழுது மாவு குறையல, அதை நான் வாசிக்கிறேன். ஓகே, அதே 17ஆம் அதிகாரம் 14 எலியா சொல்றாரு அந்த அம்மா பார்த்து. எனக்கு இவர் அங்கே போன உடனே அந்த அம்மா வந்து குச்சி பொறுக்கினுக்கிறாங்க. எதுக்குனாக்கா, கொஞ்சூண்டி எண்ணெய், ஒரு கை மாவு இருக்குது, அதை சுட்டு சாப்பிட்டு பஞ்சம் ரொம்ப போய் கிடக்குது, 2 பேரை செத்துலாம் என்று அவங்க காத்துலாம் என்று சொல்லி. அப்பொழுது அந்த அம்மா கிட்ட இவர் சொல்ற வார்த்தை, கொஞ்சம் தண்ணி கொடுன்னு சொல்லிட்டு முள்ளுமா அப்படியே ஒரு அப்ப சுட்டணுமா. அந்த அம்மா சொல்ற வார்த்தை, பொய் சொல்லாமல் சொல்லுகிறேன், ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், ஒரு பொடி மாவு மாத்திரம் என்று இருக்குது தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதை புசித்து நாங்கள் 2 பேரும் சாணம் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அம்மா சொல்லுது, அப்போ சொல்கிற வார்த்தை, நீ என்ன பண்ணிக்கோ, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சுட்டுன்னு வா. அப்படி சொன்ன ஒன்றா அந்த விதவ ஸ்திரீ அப்படியே செய்கிறாங்க. ஏன்? சொன்னவர் தீர்க்கதரிசி என்று அந்த உலகத்தாளாகிய ஸ்திரீ அங்கீகரித்தாங்க. கொண்டு வந்து கொடுத்தோன்னு இந்த இடத்துல இப்போ எலியா பேசுகிற வார்த்தையை கவனிங்கள். கர்த்தர் வார்த்தை 17:14 கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா சுரழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாங்க. வார்த்தை முக்கிய, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். இந்த அம்மா யாரு? சீதோன், பால் தேவனை வணங்கி கொண்டிருக்கிற ஊர் அது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லி அந்த அம்மா அந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாங்க பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். வசனம் 15, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மாவு குறையவே இல்லையா? என்ன குறையுது? மழை வர வரைக்கும் அந்த அம்மா வீட்லயே ஒரு தங்கிட்டாரு. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அந்த அம்மாவுடைய பையன் செத்து போயிடறான். செத்து போனோன்னு அந்த அம்மா தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுறாங்க பாருங்க. நீர் ஒரு பெரிய மகா தீர்க்கதரிசி, பரிசுத்தராகிய நீர் என்னுடைய வீட்டில் வந்தோடனே என்னுடைய பாவம் நிமித்தமாக இப்போ என்னோட பையன் செத்து போயிருக்கிறான், இதற்காகவா நீர் வந்தீர்? என்னோட பாவத்தின் நிமித்தமாய் என் மகன் செத்து போவதற்காக என்று சொன்ன உடனே அவனை மேலறையில் கொண்டு போயிட்டு அவனுக்காக எலியா 3 முறை ஜெபிக்கிறாரு. 3 முறை எலியா ஜெபித்த பிறகு அந்த மகனை உயிர்ப்பித்த அவன் கையில் கொடுத்த பிறகு அந்த அம்மா சொல்ற வார்த்தை 17:24 17:24 அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி சொல்ற வார்த்தை கவனிங்கள். நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றால். என்ன வார்த்தை கவனித்தீர்களா? இஸ்ரவேல்ல ஒரு விதவியும் இந்த வார்த்தை சொல்லவில்லை, ஒரு ஆம்பளையும் சொல்ல. நீர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய மெய்யான ஊழியக்காரன், தீர்க்கதரிசி. இதுதான் இயேசுநாதர் அங்க கோட் பண்றாரு. அப்பதான் இயேசுநாதர் மலையிலிருந்து தள்ளுவதற்கு முயற்சி செய்யறாங்க. பால் தேவன்ல பெல்சபூல் என்று இருந்த பேர் தான் கொடுக்கப்பட்டது, இவருக்கு அந்த பேர் தான் கொடுத்தாங்க அவங்க. எனக்கு இவர் அந்த நாட்டில் இருந்து இருக்கிற ஸ்திரியை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா வீட்டில் நல்லா வருஷக்கணக்கா தங்கி சாப்பிட்டுக்கிட்டு முடியும் பொழுது கர்த்தர் மறுபடியும் 18ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி சொல்லி முடிச்சிடும். ஓகே, ஏன்னா இது இவ்வளோ சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்க தெரியுமா? நீதிமான் ஊக்கமாக
பண்ற ஜெபத்திலே அதிக பலன் உள்ளது. என்ன அந்த பலன்? விசுவாசியை, ஒரு நீதிமானை உலகத்தை நார்மலா பார்க்கும் பொழுது நம்மை போல பாடுள்ளது போல தான் தெரியும். அவருக்கு வயசாகுதா, எனக்கும் வயசாகுது. அவருக்கு நரைச்ச முடி வருதா, எனக்கும் நரைச்ச முடி. அப்படி உலகத்தாரையும் நீதிமானம் பொதுவாக பார்க்கும் பொழுது அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீதிமானாய் மாத்திரம் ஒரு விசுவாசியை பார்க்கும் பொழுது பயங்கரமான டைனாமிக் பவர் அவனுடைய வாழ்க்கையில காணப்படலாம். 18ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மறுபடியும் சந்திக்கிறாரு எலியாவை. 3 வருஷம் தாண்டினது. போய் ஆகாபுக்கு உன்னை நீ காண்பித்துக்கொள் என்று சொன்னவருக்கு தன்னை போய் காட்டுறாரு. நீங்க கீழே வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும். நல்ல டைம் வந்தது. இப்பொழுது மலையை மறுபடியும் கொண்டு வரவும், மலையை கொண்டு வருவதற்கு முந்தி எலியா கர்த்தரிடத்துல ஊக்கமாய் பண்ண ஜெபத்திற்கான பதில் அல்லது அவன் பண்ண ஜெபம் எப்படியாப்பட்ட ஜெபம் என்பது 18ஆம் அதிகாரம் நமக்கு ரொம்ப ஆழமாக நிரூபிக்கப்படுகிறது. 18ஆம் அதிகாரத்தில் எலியா பண்ற ஒரு பெரிய வேலை, ரொம்ப அற்புதமான விஷயம். ஆகாபுட்ட சொல்ற வார்த்தை, இஸ்ரேல் மக்கள் எல்லாரையும் கார்மேலுக்கு கூட்டிட்டு வா. ஏன்னா கார்மேல் பக்கத்துல சின்ன உப்பு கடல் இருக்கிறது. அந்த கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறாங்க. அங்க கூட்டுண்டு வா. எனக்கு உனக்கு பாலனி வணங்குற 450 தீர்க்கதரிசிகள், அஷரவணி வணங்குற அவங்களுக்கு 400 தீர்க்கதரிசிகள், அப்படி இருக்கிற 850 தீர்க்கதரிசிகள் அங்கே கூட்டிட்டு வா, ஜனங்களை கூட்டிட்டு வா, நான் அங்கே வருகிறேன் என்று வரும் பொழுது கிளைமேக்ஸ்க்கு வரார் அவர். இங்க நன்றாக கவனிக்கணும். தேவனுடைய பலன் ஊக்கமாய் ஜெபிக்கிற நீதிமானுடைய ஜெபத்தில் எப்படி அடங்கியிருக்கிறது என்பதை. 18ஆம் அதிகாரம் 21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். அடுத்த வார்த்தை என்ன? ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஏன்னா கர்த்தர் அடிச்சுக்கிறது எதை? தண்ணிய. அவங்க இதுக்கு முன்னாடி வணங்கியிருந்தெல்லாமே என்ன? யார? பாகால. ஒன்னும் சொல்ல. அத மழையை பெய்வதற்கு முந்தி, நிறுத்துவதற்கு முந்தி இதை எலியா கேட்டதுனாக்கா இவனும் கல்லறிஞ்சு கொண்டிருப்பாங்க. பால்தா கடவுள் போடா அப்படின்ட்டு கேட்கிறாரு. ஏன் குந்தி நொண்டின்னு ஏன் நடுகிறீங்க? 2த்தையும் சுமந்துக்கிறீங்க. ஒன்னு பால்னா பால் பக்கம் போயிடு, கர்த்தர்னா கர்த்தர் பக்கம் வா. எது உனக்கு கர்த்தர்னு கேட்கிறாரு. அவங்களுக்கு பதில் இல்லை. ஏன்னா உடன்படிக்கை செய்தவர் கர்த்தர். இந்த ஜனம் யாரு? கர்த்தருடைய ஜனம். ஆகையால் தான் இவர் பலிபீடத்தை கட்டும் பொழுது 12 கோத்திரங்களுடைய பேரோடு கூட இஸ்ரவேலுக்கு கட்டுறாரு. ஏன்னா உடன்படிக்கை செய்தார் கர்த்தர். யாக்கோபு என்பதான இஸ்ரவேலுக்கிட்ட நிபந்தனையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் நீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகள் எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் எறிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டி நெருப்பு போடாமல் வெறுகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் வெறுகுகளின் மேல் வைப்பேன். இப்படி ரொம்ப அற்புதமான நிரூபிக்கிறாரு. 2 பலிபீடத்தை கட்டலாம். வெறுகு மேல் நெருப்பு போடாமல் உன்னுடைய பலியவை. வானத்திலிருந்து அக்கினி யாருடைய ஜெபத்தின்படி பட்சிக்கிறதோ ஒரு தீர்க்கதரிசியுடைய கர்த்தர் தான் தேவன் என்று ஒரு பெரிய ஒரு நிபந்தனை போடுகிறார். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் சூப்பர் ஐடியா, இது அப்படியே செய்யலாம் என்று ஜனங்கள் எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படி நீங்கள் ரொம்ப அதிக பேராக இருக்கிறதுனால முதல் நீங்க ஆரம்பிங்கன்றாரு. அப்படி அவர்கள் காலையில் அந்த ஒரு பலிபீடத்தின் மீது இவர் சொன்ன மாதிரியே அந்த ஒரு ஜந்துவை கொண்டு துண்டித்து வச்சு நடனமாடி கூப்பிட்றாங்க. காலையிலேருந்து மாலை வரைக்கும் வித்தியாசமாக கூப்பிட்றாங்க. கடைசியில் பார்த்தாக்க உடம்பெல்லாம் அறுத்துக்கிறாங்க, ரத்தத்தை சிந்தி கூப்பிட்றாங்க. இவர் இதை வச்சுக்கின்னு பரிகாசம் பண்ணின்னு இருக்கிறாரு. கூடு பால, அவன் பாத்ரூம்ல உட்காந்துருப்பான், சத்தமா கூடு அப்படியே சொல்றாரு அவரு. ஏன்னா போயிருப்பா வெளியோ. கூடுன்னு சொல்லிட்டு கரெக்டா யூதர்கள் செலுத்தும் அந்தி பலியாகிய 3 மணி நேரம் வரைக்கும் அவர் மௌனமா இருக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு சாயங்காலமா 3 மணிக்கு பலி செலுத்த நேரத்துல இவர் பலிபீடத்தை கட்டாரு. 12 கற்களை கொண்டு இஸ்ரவேலின் 12 பேர்களை வச்ச கல்லை வச்சு பலிபீடத்தை கட்டி அவரை அந்த ஒரு ஜந்துவை வெட்டி தண்ணியை மேல ஊத்துன்னு ஊத்த சொல்றாரு. கடல் தண்ணி, கார்மேல் பக்கத்தில் இருந்த கடல் தண்ணியை கொண்டு ஊத்துன்னு ஊத்தியத்தை நிறைய பண்ணி கீழே அடிச்சின்னு போகுது. பண்றார் பாருங்க ஜெபம். திஸ் இஸ் கால்டு ஊக்கமான எஃபெக்டிவ் பிரேயர் ஆஃப் ரைச்சஸ். ஊக்கமான ஜெபம் இதுதான். என்ன ஊக்கமான ஜெபம் என்றால், இவ்வளோ நாள் நான் பண்ண ஜெபத்திற்கு ஏற்றபடி நீதிமானாகிய எலியா நடந்து கொண்டு வந்தார்.
அது மாத்திரமல்ல, அவர் பண்ண ஜெபத்தின் பொருத்தனை என்ன? இவர்கள் எல்லோரும், ஆண்டவரே அடின்னு சொல்றவனமாகவே நீர் மழையை நிறுத்தி, அடின்னு சொல்றவனமாக நீர் மழையை வர பண்ணினதே, ஆனால் அதுல கர்த்தருக்கு என்ன லாபம்? கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் எல்லோரும் அறிக்கை பண்ண வேண்டும். அதுல உம்முடைய மகிமை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏழுகிறார் ஜெபம் 6-40. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே என்ற ஜெபத்தை கவனிங்கள். உடன்படிக்கை தேவன், இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், இதுதான் தேவனுக்கு தேவையாகிறது. எலியாவோட வார்த்தை அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? எல் யாவே, எல் காட், யாவே லார்ட், லார்ட் இஸ் மை காட். எலியான்ற வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தரே தேவன். அவருடைய பேருக்கேற்ற மாதிரி ஊழியம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அவர். 26. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் ஒருத்தரும் ஏத்துக்கலாது. புறஜாதி அம்மா ஏத்துக்கினாங்க. இஸ்ரவேலிலே நீரே கர்த்தர் என்றும் உம்முடைய தீர்க்கதரிசியாகிய அடியேன் ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும். ஹல்லேலூயா. நீதிமான் யார்? யாக்கோபின்படி பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றுகிறவன். அதெல்லாம் சொல்லி முடித்திருக்கிறேன் கடந்த 3-4 வாரமாக. நீதிமான் என்றாலே என்ன? கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றுகிறவன். சொல்ற வார்த்தையை கவனிங்கள். நான் இவ்வளவு காரியம் செய்தது என் தேவனே எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி தான். என்னுடைய ஜெபத்தை நீர் அங்கீகரித்தீர். ஆகையால் அடியனுடைய ஜெபத்தை அங்கீகரித்தபடி அதன்படி நான் வாழ்ந்தேன். அந்த ஜெபத்தில் நீர் மகிமைப்படுகிறீர், பிரியமா இருக்கிற காரணம் அதில் உமக்கு பெரிய ஒரு லாபம் உண்டு. என்ன? கர்த்தரே தேவன் என்பதான வெளிப்பாடு ஜனங்களுக்கு உண்டாகிறது. சேதன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். வசனம் 37. கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கிய. தேவனாகிய கர்த்தர், அதான் அவருடைய பேர். கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். என்றான். வசனம் 38. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும், அப்பா வச்சிருக்க அந்த 12 கல்லுக்கு அத்தியம், கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. புரிஞ்சுதா? நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்துடைய வல்லமை தெரியுமா உங்களுக்கு? அப்படியே பலிபிடும் அடியாளத்தால் இல்லாத அளவுக்கு வானத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து நக்கி போட்டது. நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் எலியா இருந்தாலும் நீதிமான் அப்படி கிடையாது. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்திற்கு எப்போதும் பயங்கரமான பலன் உண்டு. என்ன அந்த பலன்? கர்த்தருக்கு தான் சொன்னது. அக்கினியும் மழை தண்ணி ரொம்ப முக்கியம். ரெண்டுத்துக்கும் செம்ம பலன் இருக்குது. ரொம்ப பலனா இருக்கிற அக்கினியையும் ரொம்ப பலனா இருக்கிற மழையையும் வல்லமை நிறைந்ததாக இருக்கிற இந்த இரண்டையும் நீதிமானுடைய ஜெபம் ஆட்கொள்ளுது. உங்களுடைய ஜெபம் அதிக வல்லம் உள்ளதா இருக்கிறது. மலையை பார்க்கலாம், நெருப்பை பார்க்கலாம். அதனால தான் கொந்தளிக்கிற சமுத்திரத்தை பார்த்து சீஷர்கள் பயப்படும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஏன் பயப்படுறீங்கன்றாரு. ஏன் பயப்படுறீங்க? நீதிமானாகி உங்களுடைய ஜெபம் அதிக பலனுள்ளதா இருக்கிறது. பட்சித்து போட்டது. சும்மா விட்டாரா? ஜனங்கள் எல்லாரும் 39 ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து என்ன வார்த்தை? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இதுதான் கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. நீதிமான் நேரிடுகிற ஜெபத்திலே கர்த்தர்கிட்ட நீங்க பண்ண பொறுத்தன என்ன? இதுதான் கர்த்தருக்கு தேவை. நீ கேட்கிற காரியத்தை உனக்கு கொடுத்தால், நீதிமானே நான் தான் கர்த்தர் என்பதை நிரூபிப்பாயா? இல்ல வாங்கின உடனே அத்தை நல்லா சந்தோஷமா கெட்ட குமாரம் வந்து ஊர்ல போய் செலவழிக்க ஜாலியாகிறியா? நானே கர்த்தர் என்று நிரூபிப்பாயா? எலியா நிரூபித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அப்பதான் ஆகாபுக்கு தெரியுது, இந்த எலியாவுடைய தேவன் தான், கர்த்தர் தான் தேவன். ஹல்லேலூயா. எனக்கும் யார் கர்த்தர், யார் தேவன்? பிரைம் மினிஸ்டரா, சீஃப் மினிஸ்டரா, கவர்னரா? இவர் எல்லோரும் ஆண்டவரால் நமக்கு அருளப்பட்ட நல்ல ஊழியக்காரர்கள். ஆமென். அவங்கள பார்க்கும்போது நம்ம நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரிக்கணும் கர்த்தரை. ஆனால் நம்முடைய வேதாமத்தின் இயேசுநாதர் வெளிப்படுத்தின தேவன் தான் கர்த்தர். இதை நீங்களும் மறந்துடக்கூடாது.
இந்த ஸ்தானத்தை இந்த கர்த்தருக்கு கொடுக்காமல், அறிக்கையிடாமல், விசுவாசத்துல காண்பிக்காமல், அன்பானவர்களே, நீங்களும் நானும் வேற எதுக்காவது வேற யாருக்காவது இந்த ஸ்தானத்தையும் இந்த ஒரு இடத்தையும் கொடுத்ததே ஆனால், ரிமெம்பர், கர்த்தர் தான் தேவன் என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு நாள் நிச்சயமா வரும். அது நீதிமான் நிச்சயமா நிரூபிப்பான். நீ தொழுது கொள்ற இந்த பொருளோ இந்த நபரோ இந்த ஆட்களோ அல்ல கர்த்தர். நான் தொழுது கொள்கிற என்னுடைய கர்த்தர் தான் தேவன் என்று நீதிமான் நிரூபிக்காமல் விட மாட்டான். கடைசியாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16, 17, 18. நீங்கள் சுஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். எப்போதும் எலியா மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றவர் அவர். இது நீதிமானுடைய கேரக்டர். இது ஜெபிங்களா? மற்றவங்களுக்காக, உங்களை வெறுக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? அது விசுவாசியா கூட இருக்கலாம். ஜெபிக்கிறீங்களா? அதான் நீதிமானோட குவாலிட்டி. சில பேர் ஜெபிக்கவே மாட்டாங்க, தங்களுக்காகவே போய் ஜெபம் பண்ண. ஃபர்ஸ்ட் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். மற்றவங்க ஃபர்ஸ்ட் வர்றது மற்றவங்களுக்காக தான். நம்மளை யார் பகைக்கிறாங்களோ அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அந்த நீதிமானுக்கும் பலனுள்ள ஊக்கமான ஜெபத்திற்கும் திருஷ்டாந்தமாக இருப்பது 17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எலியா கருத்தாய், அந்த வார்த்தை தமிழில் ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கிலீஷில் கிரீக் வேர்டில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசியூகே என்பது வார்த்தை தான். அதாவது ஜெபத்தை ஜெபமாய் பண்ணினான், ஜெபத்தை ஜெபமாய் பண்ணினான்ற வார்த்தை. அது ரெண்டுமே அப்படியே எம்ஃபாட்டிக்கலாக சொல்லப்படும். கருத்தாய் ஜெபித்தான்றதை பார்க்கிலும் ஜெபத்தை ஜெபமாய் செய்தான் எலியா. மழை பெய்யக்கூடாது என்று. எதுக்காக மழை பெய்யக்கூடாது? மழை கர்த்தரால் தான் வருகிறது என்று கர்த்தரை அறிந்த மக்கள் அதை அறிக்கையிடாமல் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு சேர வேண்டிய கனமும் மகிமையும் விசுவாசிகள், கர்த்தருடைய திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள், ஏன் ஊழியக்காரன் முக்கியமாக செலுத்தாமல், கர்த்தர் தான் தேவன் என்று அவருக்கு மதிப்பு மரியாதை செலுத்தாமல் வேற எதையாவது, சில பேர் ஜனங்களை பூச்சிக்குவாங்க, சில பேர் காணிக்கை பூச்சிக்குவாங்க, சில பேர் அவங்களே பூச்சிக்குவாங்க ஊழியக்காரனுங்க. அவர்களை காண்பித்ததே. ஆனால் பொதுவான விசுவாசியே இருந்தாலும் ஒரு நீதிமான் அது பொய் என்று நிரூபிக்காமல் விட மாட்டான். I'm rejoicing night and day as I walk the narrow way, for the hand of God in all my life I see, and the reason of my bliss is the secret all is this, that the Comforter abides with me. He abides, hallelujah, He abides with me. He abides, hallelujah, He abides with me. I'm rejoicing night and day as I walk the narrow way, for the Comforter abides with me. He abides, hallelujah, He abides with me. He abides, hallelujah, He abides with me. I'm rejoicing night and day as I walk the narrow way, for the Comforter abides with me. He is with me everywhere and He knows my every care. I'm as happy as a bird and just as free, for the Spirit has control. Jesus satisfies my soul, since the Comforter abides with me. He abides, hallelujah, He abides with me. He abides, hallelujah, He abides with me. I'm rejoicing night and day as I walk the narrow way, for the Comforter abides with me. There's no thirsting for the things of the world, they've taken wings. Long ago I gave them up instantly. All my night was turned to day, all